வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் வாழ்க்கையில் முன்னேற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறிய வெற்றி சூத்திரம் ஒன்றை பார்க்க போகிறோம். பயந்து ஓடாதே, சவாலை எதிர்த்து நில். இதுதான் அந்த வெற்றி சூத்திரம். இதை சார்ந்த 3 நிகழ்வுகளை இந்த பதிவில் பார்க்கலாம். வாரணாசியில் இளம் பருவத்தில் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இது. விவேகானந்தர் துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கூட்டமான குரங்குகள் அவரை துரத்தியதான். சுவாமிஜியும் அப்போ சின்ன பையன் இல்லையா, பயந்து ஓடுறாரு. இந்த குரங்குகளும் விடாமல் அவரை துரத்தியதான். அப்போ அங்கே இருந்த ஒரு சாது விவேகானந்தரை பார்த்து, ஓடாதே, எதிர்த்து நில் அப்படின்னு சொல்கிறாரு. விவேகானந்தரும் இதுவரை ஓடிட்டு இருந்தவர் அந்த குரங்குகளை எதிர்த்து நிற்கிறாரு. என்ன ஆச்சரியம், இது வரைக்கும் அவரை துரத்திட்டு இருந்த குரங்குகள் பயந்து திரும்பி ஓடி போயிட்டன. இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இதையெல்லாம் நம்ம பார்த்து பயந்து ஓடிட்டே இருந்தால் அவையும் நம்மளை துரத்திட்டே தான் இருக்கும். துணிச்சலாக எல்லா சவால்களையும் எதிர்கொண்டால் இந்த குரங்குகளை போல எந்த ஒரு கடினமான சம்பவங்களும் நமக்கு நேராது. நாம் ஓடுவதை நிறுத்தி எதிர்கொள்வோமானால் அவை பின்னே விழுந்துவிடும் என்பது தான் அவர் சொல்ல வந்த கருத்து. இரண்டாவதாக, சுவாமி விவேகானந்தர் சிறுவனாக இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு வேப்ப மரத்தில் நண்பர்களோட மரத்து மேலே ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடுவாங்களாம். அப்போ அந்த வீட்டில் இருந்த பெரியவர் ஒருத்தர் பயமுறுத்துறாரு. இந்த சிறுவர்களை இது மேலே மரத்து மேலே ஏற வேண்டான்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்க கேட்குறதா இல்லை. அதனால் அவர் பயமுறுத்துறாரு. இந்த மரத்தை ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பேய் ஒன்று தான் காவல் காக்குது, அதுதான் பாதுகாக்குது. நீங்கள் இப்படி இந்த மரத்து மேலே ஏறி அது கிளையெல்லாம் உடைச்சா அது கண்டிப்பாக உங்களை பிடிச்சி தின்னுடும் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாரு. உடனே நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் விவேகானந்தர் மட்டும் துணிச்சலாக அந்த கிளை குச்சிகளையும் இதையும் உடைச்சி போடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த நண்பர்களை பார்த்து, நான் இப்போது இந்த கிளைகளெல்லாம் உடைச்சி போட்டேன், இப்போ என்ன பேயா பிடிச்சி சாப்பிட்டுடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி பயந்து ஓடுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி விளையாட திரும்ப கூப்பிடுறாராம். இது இரண்டாவது நிகழ்ச்சி. மூன்றாவதாக இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். கியோகோ அப்படின்ற ஒரு பெண்மணி ஜப்பான் நகரத்தில் வசித்து வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி மே மாதம் 1921 நடந்த ஒன்று. அந்த பெண்ணோட கணவருக்கு தொழுநோய் உண்டாகுது. அதை பார்த்து எல்லாரும் அவரை ஒதுக்குறாங்க. அந்த நாட்டில் அவங்களால வாழ முடியல. அப்போல்லாம் தொழுநோய் பற்றி கொள்ளும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. தொற்று நோயின்றதுனால யாருமே அவங்களுக்கு வேலை தர்றதோ இல்லை அவங்களோட பழகிறதோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க பிழைப்பை நடத்தி ஆகணும் இல்லையா. அதனால் அந்த பெண் தன்னுடைய கணவனுடன் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாள். ஆனால் அவளுடைய சொந்த நாடு 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அவளும் அவள் கணவரும் 2 பேரும் ரயிலில் பயணம் செஞ்சு அந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரயிலிருந்து அவங்க இறக்கப்படுறாங்க. யாரும் இந்த மாதிரி தொற்று நோய் உள்ளவங்க ரயிலில் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூட இருந்தவங்களும் அவங்கள அந்த பயணிக்கிறதுக்கு அவங்களோட பயணிக்க அனுமதிக்கலை. அதனால் வேறு வழி இல்லாமல் 2 பேரும் கீழே இறங்கிடுறாங்க. ஆனாலும் பிழைப்புக்காக தன்னோட சொந்த நாட்டுக்கு போகணுமே. அப்போ அந்த பெண் என்ன செஞ்சா தெரியுமா, பயந்து ஓடலை. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு அழுது அப்படியெல்லாம் இருக்கல. தைரியமாக துணிந்து தான் நினச்சதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ தான் கம்பளி ஆடை ஒன்று வாங்கி தன்னுடைய கணவருக்கு போர்த்திட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷா மாதிரி ஒரு வண்டியும் வாங்குறா. இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் தன்னுடைய கணவனை உட்கார வச்சு அவருக்கு போர்வையால் போர்த்தி இந்த பெண் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறா.
அப்படி தினமும் 15 கிலோமீட்டர் அந்த சைக்கிளில் பயணம் செய்வாளாம். அப்போல்லாம் அந்த பயணத்தின் போதெல்லாம் யாரும் அவங்களுக்கு உதவி செய்யலை. அது மட்டும் இல்லை, வழியில் பல இடங்களில் கடும் குளிராக இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சுட்டு எதிர்த்து அந்த பெண்மணி ஒரு நாளும் 15 கிலோமீட்டர் அளவுக்கு சைக்கிளை மிதித்து தன்னோட கணவரை கூட்டிகிட்டு போகிறா. இறுதியில் பல மாதங்களுக்கு அப்புறமா தான் அடைய வேண்டிய சொந்த ஊருக்கு போய் சேர்றாங்க. அவள் நம்மளால் பழைக்க முடியாது, அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு பயந்து இல்லாமல் தான் அடைய வேண்டிய இடத்துக்கு போயே தீர்றது அப்படின்னு அந்த கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து அதெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பண்ணதுனால தான் அவளால் அதை பண்ண முடிஞ்சது. இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும் பல சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போல்லாம் நம்ம மனசு துவண்டு போகாமல் சுவாமிஜி சொன்ன இந்த வெற்றி சூத்திரத்தை பின்பற்றி நம்மளும் அந்த சவால்களை எதிர்த்து போராடி ஜெயித்து வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வெற்றி சூத்திரத்தோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.